இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சில் தகுந்த நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நீட் 2025 அதாவது எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிறத டெமோ வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். நிறைய பேர் நெட் சென்டரை நம்பி தான் இருப்போம். நீங்கள் நெட் சென்டருக்குலாம் போகவே தேவையில்லை. நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த டெமோ வீடியோ வந்து நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ கூகுள் சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீட் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வந்துடும். என்டியோட 2025 அதாவது டேப். சரியா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. இதில் உள்ளே போனோடனே அதாவது எங்கே போய் நம்ம வந்து கிளிக் பண்ணி போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியலை. அதனால தான் நம்மள்ட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே ஆக்சுவலாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு டேப் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்ம என்னாச்சு பார்த்தா கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ரெட் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதாவது நீட் யூஜி 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் பே அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீ, டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் ஃபீ. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து இவ்வளோ தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீங்கள் கேட்டுக்கங்க. நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் டாக்குமெண்ட்ஸ் வீடியோ. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருப்போம். சரியா? இப்போ ஓகே, இந்த வருஷம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இந்த தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி. சரியா? கண்டிப்பாக அவசியமானது, அது உங்களுக்கு மஸ்ட்டு. சரியா? அதை நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்குன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். ஏன்னா எல்லா அதாவது நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு தான் ஓடிபி வரும். சரியா? இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். அப்போ மஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தா உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லும் போது நம்மளோட ஆதார் கார்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மற்ற அட்ரஸ் ப்ரூஃப்ஸ். அதாவது ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து அதாவது ஏஜ் வந்து நமக்கு 18 கம்ப்ளீட் ஆகலை. 18 கம்ப்ளீட் ஆனால் தான் மற்ற அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கும். ஆதார் ப்ரூஃப் தான் நமக்கு வந்து மஸ்ட்டு. அதுவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி உடனே நெட் சென்டர் போய் தான் ஸ்கேன் பண்ணலாம் அவசியமே கிடையாது. சரியா? எப்படி ஸ்கேன் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி நம்ம மொபைல் மூலியமாக கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். சரியா? ஒரு மொபைல் மூலிமா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபீஸ் செக்ஷன். ஃபீஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் போட்டிங்கன்னா 1700 ஃபீஸு. அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல்ல
நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1600 உங்களுக்கு ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் இருந்தீங்க அப்படின்னா 1000 உங்களுக்குரிய ஃபீஸ். சரியா? இதுவே அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 9500. இதுதான் நமக்கு தேவையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம போடலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். வாங்க. பேஜ் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த லாகின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஸ்டெப்பில் நீங்கள் விட்டீங்களோ அந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட். சரியா? அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இங்கே இருக்குல்ல, அதை அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். சரியா? அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற 3 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னாச்சு பார்த்தா நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. சரியா? ஏன்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து நீங்கள் என்ன பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத இங்கே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருங்க. சரியா? நாம் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்னாச்சு பார்த்தோம் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம். சரியா? அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் பேப்பர் மீடியமில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ். சரியா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாவை நமக்கு என்ன சொல்லுறதுனா டைப் பண்ண சொல்கிறாங்க. சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த சென்டரில் எக்ஸாம் இருக்குங்கிறத பாருங்கள். சரியா? அதாவது சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் கடலூரில் இருக்குது, காஞ்சிபுரமில் இருக்குது. அந்த நம்பரை கொஞ்சம் என்ன பார்த்தா நோட் பண்ணிச்சுங்க, அந்த கோட் நம்பர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் மதுரையில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது. சரியா? சேலமில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, வேலூரில் இருக்குது, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், அரியலூர், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி. சரியா? திருவாரூர், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்தில் இருக்குது, விழுப்புரமில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். அதோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சிம்பிளாக 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சரியா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சைஸில் ஃபோட்டோகிராஃப் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெளிவாகவே என்னன்னு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது தி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் would be either color or black, அதாவது black and white with 80% ஆஃப் ஃபேஸ் without mask அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். சரியா? ஜேபிஜி ஃபார்மெட்டில் 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர். சரியா? உங்களோட சிக்னேச்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அது நமக்கு அவசியமானது. இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கேபிலேருந்து உங்களுக்கு வந்து 200 கேபிக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர், அதாவது தம் இம்ப்ரெஷன் ஃபில் இன் தி நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கேபிலேருந்து 200 கேபியில் இருக்கணும். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப், அதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கேபிலேருந்து 300 கேபி வரைக்கும் இருக்கலாம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரி? அதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி ஆஃப் 10th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 300 கேபியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே அதே தான். சரியா? அதாவது அந்த 10th காப்பி, அதாவது 10th சர்டிஃபிகேட் ஈக்குவலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஐடி கிராஃப்ட், அதாவது ப்ரூஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது என்ன ஐடி நீங்கள் வந்து ப்ரூஃபாக கொடுக்க போறீங்க, ஒன்று ஆதார் கார்டா இல்லை என்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போறீங்களோ அந்த ப்ரூஃப் இருக்கு பாருங்க. அந்த ப்ரூஃப் வந்து 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த ஸ்கேன் காப்பி அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இந்த மாதிரி அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் 50 கேபிலேருந்து 300 கேபியில் இருக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். சரியா? பேரண்டோட பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்குரிய அந்த காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய அதாவது 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ள இருக்கணும். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ நீங்கள் இருக்கீங்க இல்லை அதாவது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய நேஷனாலிட்டி ஆஃப் அதர் தென் இந்தியா இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய அந்த சர்டிஃபிகேட்டும் 50 கேபிலேருந்து 300 கேபியில் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நோட் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்லோட் தி கரெக்ட் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அஸ் ஃபேக்கல்டி, அதாவது ஃபெசிலிட்டி ஆஃப் கரெக்ஷன் வில் நாட் பி என்ன கிவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா அதாவது ஐ ஹேவ் த டவுன்லோட் தி
இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேனா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே நமக்கு போயிடும். இதில் நமக்கு தேவையான விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க சரியா. அதாவது கேண்டிடேட் நேமு, அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து அப்படியே நீங்கள் என்ன ஃபில் பண்ணுங்கள். இனிஷியல் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது எப்படி இருக்கோ 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் தி கேண்டிடேட் நேம் சரியா, கன்ஃபார்ம் தி ஃபாதர் நேம் எல்லாமே அதே திரும்ப நீங்கள் என்ன சொல்லுங்க அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் அட்ரஸ் எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்க சரியா, அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணி கொடுத்துருங்க. எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், அதோட பின்கோடு சரியா. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் சொல்லும்போது நமக்கு வந்து அந்த இமெயில் ஐடி பாருங்க. இமெயில் ஐடி சரியா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இமெயில் ஐடி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னேன் சரியா. அதனால் இமெயில் ஐடியை நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுங்க. இமெயில் ஐடி உங்களுக்கு இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் கூட பிரச்சனை இல்லை. உங்களோட அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. அல்டர்னேட் கான்டாக்ட்ல உங்களோட வேற யாராவது அட்ரஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் கான்டாக்ட்ல உங்க ரிலேஷன்ஸோட இல்லை உங்க அம்மாவோட நம்பர் கூட நீங்கள் என்ன கொடுக்கலாம் சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து டைப் பண்ணிருப்பீங்க. அதே அட்ரஸ் தான் நீங்கள் பெர்மனென்ட்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா பிரசன்ட் அட்ரஸ்ல நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அங்கே தான் நீங்கள் பெர்மனென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மேலே டைப் பண்ண அட்ரஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் தான் செக் பண்ண போறீங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் செட் பண்ண போறீங்க சரியா. அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இஷ்டம் தான். அதாவது 3 லெட்டர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அதாவது அட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் 3 நம்பர் இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின், ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வென்ட் என்ன பார்த்தீங்க, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், இது எது சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதோட ஆன்சரை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டைப் பண்ணணும் செக்யூரிட்டி ஆன்சர். அதுக்கப்புறம் கேப்சா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சு அதாவது சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி இப்போ சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து என்ன பார்த்தா உங்களுக்கு வரும் சரி. அந்த ப்ரிவியூ பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதாவது இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் என்ன பார்த்தா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா எடிட், அதாவது உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்படி இல்லை அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது நீங்கள் என்ன பார்த்தா கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அக்ரி ஆயிரும். அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு சொல்லி வந்துடும். அப்படி பேஜ் கீழே நீங்க ஓடிபி டைப் பண்றதுக்கு ஒரு வந்து டேப் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா. என்டர் தி ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல, சென்ட் டு கிவன் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஓடிபி பாக்ஸ் வந்து வந்துரும் சரியா. அதுல நீங்க என்ன பண்ணுங்க டைப் பண்ணுங்க. ஒருவேளை ஓடிபி உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த இடத்துல கீழே ரெட் கலர் பாக்ஸ் இருப்பாங்க ரீசென்ட் ஓடிபின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சரியா. ஓடிபி நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க சப்மிட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ நீங்கள் ஓடிபி வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது லாக் அவுட் பண்ணிடுங்க சரியா. அதாவது இந்த இடத்துல சப்மிட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுங்க சரியா. லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ள போகணும் சரியா. எப்பயும் போல நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் உள்ள போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாகின் நீங்கள் கொடுக்கணும். லாகின் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜுக்குள்ள வந்துருங்க சரியா. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். complete the application form அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ் நீங்க என்ன சொல்லுங்க complete the application form நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லுங்க ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு சரியா. அந்த ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. கீழ பாருங்க, கீழ வந்து அதாவது ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுங்க கிளிக் பண்ண போறோம் சரியா. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். அதுல என்னென்ன கேண்டிடேட் நேம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி அது உங்களுக்கு அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம் இதெல்லாம் கொடுத்தாச்சு. நேஷனாலிட்டி நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட் சரியா, எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க வரீங்க, அதுக்கப்புறம் எந்த கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி நம்ம சொல்றோம், சோஷியல் கேட்டகரி நம்ம சொல்றோம், அது எந்த கேட்டகரி இருக்கீங்க, நீங்க பிடபிள்யூ இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். அதர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் அதாவது ரெசிடென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம், ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு, அதுக்கப்புறம் கண்ட்ரி ரெசிடென்ஸ் எந்த கண்ட்ரில நீங்க வரீங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்காங்கன்னா அதாவது யூ ஆர் இன்வைட்டட் டு வேர் அதாவது ட்ரெஸ் கோட் வைல் அப்பியரிங் என்ன சொல்லுங்க நீட் யூஜி, அதாவது ட்ரெஸ் கோட் உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படிங்கிறது கேட்காங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கேட்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேப்ஸா நீங்கள் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீடைல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுங்க உங்களோட அதாவது ஐடென்டி கார்டு, எந்த ஐடென்டி கார்டு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அதாவது நமக்கு தேவையான ஐடென்டி கார்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்ல டிஜிட்டல் கார்டு கொடுக்கலாம், இல்ல வந்து பேன் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், ரேஷன் கார்டு ஐடி, ரேஷன் கார்டு சரியா, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க மேக்ஸிமம் நீங்க என்ன செலக்ட் பண்ணலாம் சொல்லி ஆதார் கார்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஏற்கனவே நம்ம சொன்னோம் என்னென்ன சைஸ்ல வந்து இந்த உங்களுக்கு விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதை தெளிவாக நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது
பேன் கார்டு சப்போஸ் நீங்க பேன் கார்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேன் கார்டு நம்பர் சரியா அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய நம்பர் இதெல்லாம் வரும். அதில் சப்மிட் பண்ணி கொடுத்துரும். ஆதார் கார்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை நீங்க என்ன டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி கேப்சா நீங்க டைப் பண்ணி என்ன சப்மிட் வந்து கொடுத்துடலாம். சரியா இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு என்ன சொல்லுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன சொல்லுங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆப்பர் ஐடி வந்து அதாவது டு யூ ஹேவ் ஆப்பர் ஐடின்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து போகும். இன்னொன்று கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆதார் ஐடி இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது தெளிவாக நீங்க பாத்துங்க. சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ். சரியா எந்தெந்த எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதாவது 3 சிட்டி வந்து நீங்க என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிருங்க. இதுல ரொம்ப தெளிவானது கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து ரொம்ப தெளிவானது. சரியா நீங்க வந்து தமிழ் எழுத போறீங்களா இங்கிலீஷ் எழுத போறீங்களா அப்படிங்கறது தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க சரியா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அதையும் கேட்டிருக்காங்க. அதையும் தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அதாவது குவாலிஃபிகேஷன் நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ரிப்பீட்டர் போற பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க பாத்துங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் நீட்டா நீங்க வந்து என்ன வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி 10th ஃபர்ஸ்ட் முடிச்சிரோம். அதுக்கப்புறம் வந்து 12th குரிய எல்லா டீடைல்ஸ் இங்க கொடுத்துறோம். கொடுத்துட்டு நீங்க என்ன சப்மிட் பண்ணலாம். சேவ் அண்ட் என்ன நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம மூவ் ஆயிரும். அதாவது ரிஜிஸ்டர் அடிஷனல் டீடைல்ஸ் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா அதாவது யூ ஹேவ் எ ட்வின் அண்ட் போத் அப்ளைங் ஃபார் நீட் யூஜி 2025 சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அந்த இடத்துல நோட் நம்ம கொடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அடிஷனல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ எவர் அப்பியர்ட் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி நீங்க அப்பியர் ஆகிங்களா பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் தெளிவா நீங்க கொடுத்துருங்க. திரும்ப கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. எமர்ஜென்சி அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா யார்கிட்ட நாங்கள் பாஸ் பண்ணது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அந்த கோடு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் சரி அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதில் கேப்சா கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமானது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் அவசியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் ஓடிபி வரும். சரியா அதை தெளிவாக பார்த்துங்க. மெயில் ஐடிக்கு வரும். அதே மாதிரி வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை தெளிவாக பார்த்துங்க. அதை இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன போயிடுவோம். அப்லோட் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே தெளிவா என்னென்ன கேபில நீங்க அப்லோட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரியா அதுல நீங்க அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. நீங்க வந்து வீட்ல உட்கார்ந்து என்ன சொல்றா லேப்டாப்ல நீங்க பண்ணிடலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க முன்னாடியே ஸ்கேன் பண்ணி கரெக்ட்டா நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரிவ்யூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ரிவ்யூ பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா வந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் நீங்கள் பண்ணிடுங்க. ஃபைனல் சப்மிட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட். சரியா இதில் வந்து நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே வந்த பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா ஃபீஸ் பேமெண்ட்ல பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் யுவர் மெயில் ஐடி டு பி வெரிஃபைட் கிளிக் ஹியர் டு வெரிஃபை இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முன்னாடி நான் வெரிஃபை பண்ண சொல்லிட்டேன். இல்லை இந்த ஸ்டேஜ் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணுறதா வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் சரியா அதாவது இமெயில் இது வந்து இமெயில் ஐடி எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிற ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா டைப் பண்ணீங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா அந்த ஓடிபி நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்க லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேஜ்ல நீங்க விட்டீங்களோ அந்த ஸ்டேஜ் நமக்கு வந்துரும். ஃபீஸ் பேமெண்ட் நம்ம பண்ண போறோம். சரியா இந்த ஃபீஸ் பேமெண்ட்ல அதாவது பே தி எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். சரியா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். பேமெண்ட் நீங்க என்ன ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எது மூலமா நீங்க வந்து பே பண்ண போறீங்க எந்த பேங்க் மூலமா நீங்க பே பண்ண போறீங்க யூபிஐ மூலமா பே பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. அதை ஏதாவது கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரியா அதனால தயவு செய்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன தெளிவா நீங்க பாத்துங்க. தம் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நமக்கு அவசியமானது. சரியா இதெல்லாம் தெளிவா பாத்துங்க. இதெல்லாம் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச்.